ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட் ரூம் இதுதான். இங்கே தான் பண்ண போகிறோம். பின்னாடியெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இங்கே கவின் பண்ண போகிறோம். கவின் இங்கே தான் இருக்கான். இவன் வந்து கொஞ்சம் மூஞ்சியை காட்டுவான். தெரிய மாட்டேங்குது. க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கிடலாமாட பின்னாடி. க்ரீன் ஸ்க்ரீன் இங்கே பின்னாடி போகலான்னு இருக்கோம் தான். இதெல்லாம் என்னோட ஐடியா தான். வந்துட்டு இந்த மாதிரி லைட்லாம் போட்டு என்னோட ஐடியா தான். இந்த லைட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். இதை வச்சு ஒரு ஐடியா பண்ணியாச்சு. நான் பாருங்கள், இந்த லைட்டை இந்த சார்ஜ் போகிற மாதிரி இருக்குது. வந்து போடுறப்போ இப்படி இருக்குது. நான் அட்டம் முடிச்சு வாங்கினது. ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் அப்புறம் எம்எஸ் தமிழன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள். அவரும் நம்மளும் ஒரு படம் பண்ண போகிறோம். கவின்கிட்டே சொல்லணும்னா அது முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். அது நான் சொல்கிறேன் இருங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார் என்கிட்ட. மெசேஜில் என்ன படம் பண்ணணும் அப்படின்னாரு. ஏதாவது கதை யோசிங்க ப்ரோ அப்படின்னாரு. அவரும் என்னமோ பாய் பாயின்ட்டு இருக்காரு. இருங்க பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அந்த படம் கதை என்னென்னு ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். சொல்லலாமா நம்ம கதையை? சொல்லலாம். அது கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸில் இப்போது படத்துலேயே எனிமிங்கிறது இருக்கத்தான் செய்யும், இருப்பாங்க. அதனால் இதில் வில்லன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் ஸ்டோரி அந்த ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, பிஆர் ரேங்கில் ஒரிஜினல் படம் பண்ணுற போதில் ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்க்டு ரூம் மேட்ச் போட்டு அதுலேருந்து பண்ணுறது. இவன் கவினுக்கு பிடிக்கலங்கிறான், வந்தால் வரட்டும் இல்லைன்னா போட்டோம். அதில் வில்லனுக்கு 20 பேர் அடியாளுங்க. அவனுங்களால் பீக்கு சாரி இப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட தெருவு ஸ்ட்ரீட் அது என்ன ஸ்ட்ரீட்டு, பீக்கு கிளாக் டவர் 2 ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த 2 ஸ்ட்ரீட்லேயும் அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இதில் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கன்ட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் தமிழன் அவரும் நானும் தான் ஹீரோ. எம்எஸ் தமிழன் ஜேடி சிறுத்தை 2 பேரும் போய் பார்க்குறோம். போய் அதை வச்சு எப்படியெல்லாம் நாங்கள் ரிவெஞ்ச் பண்ணுறோம், நாங்கள் ரிவெஞ்ச் பண்ணி எப்படி அவங்க பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் கதை. இதில் கவின் தான் இருக்க போகிறான். கவினை இருப்பியா படத்தில் ரூம் மேட்ச்சில் 20 பேர் தேவை. எங்கள் பார்த்தன ஜேடி சிங்கம், ஜேடிஜி டைகர், இவன் அப்புறம் அவர் எம்எஸ் ப்ரோவோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்ருக்கேன். ஃப்ரெண்டை கேளுங்கன்ட்டு அவங்க முடிஞ்சால் கூப்பிடுவாங்க. அப்புறம் அந்த படத்துக்கு நீங்கள் வரணுன்னா வாங்க. உங்கள் ஐடியை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் முட்டைப்பூச்சி குரூப் இருக்குல்ல, அதுலேயும் பண்ணுவாங்க. அதில் நான் மெசேஜ் பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் கேட்டிருக்காரு 20 பேர் வேணும், தேவை வேணும். அதனால் நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர், இங்கே இருக்கிற 4 பேர் தான் நான் காசு கொடுக்க போகிறேன். அதாவது சம்பளம் கொடுத்தா தான் அவங்க வருவாங்க இல்லைங்களா, அதனால் நான் கொடுக்க போகிறேன். சரி, அந்த படம் எப்போ ரிலீஸுங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். பேர் எப்போ அதெல்லாம் சீக்கிரமே வந்துடும். அதுக்கும் நீங்கள் ஒன்று பண்ணணும். இந்த ஐடி உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி விளையாடுறவங்களுக்கெல்லாம் அந்த ஐடியை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நாங்கள் ரூல் மேட்ச் கூப்பிடுவோம். ஒன்று சொல்லல, பிஆர் ரேங்க் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த மேட்ச்சில் எப்படின்னா இங்கே நின்றுங்கன்னா நிற்கணும். இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஃபேக்ட்ரியில் இந்த கீழே லைனாக நின்றுட்டு இருப்பாங்க. எம்எஸ் தமிழன் ப்ரோ நின்றுட்டு இருக்காரு. சாரி, வில்லன் ஜேடி சிங்கம். ஏன்டா அவர் வச்சுக்கலாம். ஜேடி சிங்கம் வில்லன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஜேடி சிங்கம் ஒத்துக்கலைன்னா நான் தான் வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான். வேறு வழி இல்லை. காஸ்டியூம் மாற்றி அப்படி போய்க்கலாம். ஆனால் ஒரு 4-5 மேட்ச் மாற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் மாற்றி என்ன வேணும் அவங்க இஷ்டம் அது. ஆனால் எமௌண்ட் போடக்கூடாது, கன் எடுக்கக்கூடாது. அந்த ரூம் மேட்ச்சில் கன் எடுக்காமல் ஒன்லி ஃபிஸ்ட்டு. சண்டேனா ஃபிஸ்ட்டு தான், சரிங்களா? கன் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சும்மா பேசுகிறது அப்படியே பேசிக்கிறது, அதெல்லாம் நான் வாய்ஸ் கொடுத்துருவேன். எம்எஸ் ப்ரோவும் சொல்லிவிட்டு இதெல்லாம் அவர் லிங்க் கீழே தரேன், போய் பாருங்கள். ஓகே, கவின் வீடியோ போடணும், அதுக்காக தான் இப்போ ஸ்பீடாக பேசிகிட்ருக்கேன். ஓகே, நான் போகிறேன். பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ இங்கே தான் எடிட் பண்ண போகிறோம். அது என்ன வீடியோன்ட்டு பாருங்கள். கிராணி வீடியோ வேறு புதுசாக விட்டுருந்தேன்.
காலையிலேயும் மதியானமாக போய் விட்டுருந்தேன் பாருங்கள். அப்புறம் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஒரு விலாகு வர போகுது சீக்கிரம், ட்ராவல் விலாகு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கவினா யூடியூப் சேனல் விடுவான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு புதன்கிழமை சிவராத்திரி, சரிங்களா? சிவராத்திரியில இருந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளி, அதாவது வந்து என்ன டேட்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன டேட்டு 25 டேட்டா, 25 டேட்டுனா மார்ச் மாதம் தான் பாருங்கள், கொஞ்சம் கணக்கு போடுறேன் இருங்க. இன்றைக்கி 25னா 28ஆம் இந்த மாதம் முடிஞ்சிடும். இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, அப்புறம் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஓகே இன்னும் 7 நாள் இருக்குது. மார்ச் 7 இல்லைன்னா 6, மார்ச் 7 இல்லைன்னா 6 ரெண்டுத்துல எப்போயா போவோம். அது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பூர். நாங்கள் வந்து வீடியோ போட்டிருந்தோம், ஆனால் டெலிட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ வந்து வரப்போகுது. போயிட்டு தான் இவன் கவின் வீடியோ பண்ண போகிறோம். நான்